நான்காம் திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. யாண்டும் இடும்பை இல. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறளின் பொருள். விருப்பமும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் திருவடியை அடைந்தவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் ஏற்படாது. எளிய விளக்கம். மனதில் ஆசை, கோபம், பிடிப்பு, வெறுப்பு போன்றவற்றை குறைத்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்பவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இறைவனை நம்பி நல்ல வழியில் நடப்பவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி இருக்கும். 2 நிமிட கதை. அமைதியான அருண். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் நல்லவனாகவும் அமைதியாகவும் இருந்தான். பள்ளியில் நண்பர்கள் சில நேரங்களில் அவனை கிண்டல் செய்தாலும் அவன் கோபப்படாமல் அமைதியாக இருந்தான். ஒருநாள் அருணின் அப்பாவுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது. வீட்டில் அனைவரும் கவலையில் இருந்தனர். ஆனால் அருண் தினமும் இறைவனை நினைத்து எல்லாம் நன்றாக நடக்கும் என்று தன் குடும்பத்தினருக்கு தைரியம் கூறினான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் அப்பாவுக்கு இன்னும் நல்ல வேலை கிடைத்தது. குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. அப்போது அருணின் அம்மா கேட்டார், இவ்வளவு கஷ்டத்திலும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தாய்? அருண் சிரித்துக் கொண்டு, இறைவனை நம்பினால் மனதில் பயம் இருக்காது. நல்லதை நினைத்தால் துன்பம் கூட குறைந்து போகும் என்றான். அதை கேட்ட அனைவரும் மன அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டனர். நேரி. இறைவன் மீது நம்பிக்கையும் மன அமைதியும் கொண்டவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அது அவர்களை வெல்ல முடியாது. ஆசை, வெறுப்பு இல்லாமல் நல்ல மனதுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாகும். புரிகின்றதா குழந்தைகளே?